MCR Pure Cotton Club, formals and casual shirts. Plan your next summer escape with Grand Royal Tours. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன, அதனுடைய அவசியம் என்ன? மனிதனுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது 3 இன்சூரன்ஸ். ஒன்று டேர்ம் இன்சூரன்ஸ், ரெண்டாவது ஹெல்த் இன்சூரன்ஸ், மூணாவது ஜென்ரல் இன்சூரன்ஸ். இப்போ நம்ம ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் எதெல்லாம் கவனிக்கணும் சார்? எப்படி எடுக்கணும்? குடும்ப பாதுகாப்புக்கானது முக்கியமான காப்பீடு தான் டேர்ம் இன்சூரன்ஸ். அப்போ டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். டேர்ம் இன்சூரன்ஸ் நாட் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட், அதை நாம் மனசில் வச்சுக்கணும். ப்ரீமியம் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரீமியம் குறைஞ்ச ப்ரீமியம் மட்டும் பார்த்து நாம் இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடாது. டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு எந்த வயசு சிறந்தது? அடுத்த கேள்வி. 25 to 35 நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த ப்ரீமியம் இருக்குது பார்த்தீங்களா, குறைவாக இருக்கும். அடுத்த சப்ஜெக்ட் மிக முக்கியமானது, நமக்கு அன்றாட தேவையில் இருக்கக்கூடியது இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ். ஃபேமிலிக்கு அப்படி எடுத்துட்டிங்கன்னா குடும்பத்தில் ஒருத்தர் எடுத்தால் அவர் வச்சு எல்லாத்துக்கும் கவரேஜ் பண்ணி ஜாயிண்ட் இன்சூரன்ஸும் பண்ணிக்கலாம். பொதுவாக குடும்பத்துக்கு ஃபேமிலி இன்சூரன்ஸு தான் பெஸ்ட்டு. கொஞ்சம் ப்ரீமியம் கூட வரும், கூட வந்தாலும் பலன் கூடுதலாக. மருத்துவ செலவு பாதுகாப்புனா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், அந்த பில்லு நமக்கு அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்கும். அந்த மெடிக்கல் பில்லுக்கு நமக்கு இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. வாகனத்துக்கு பாதுகாப்பு நம்ம மோட்டார் இன்சூரன்ஸு, அதுவும் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸாக எடுத்துடணும். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்லேயும் நிறையா டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் ப்ரீமியம் அதிகமாகும். அதுலேயும் டீப்பாக போனாக்கா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னால் அது மட்டும் அந்த வாகனத்துக்கு மட்டும் இல்லை, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நபருக்கும் பாதுகாப்பு இருக்குது, நமக்கும் பாதுகாப்பு இருக்குது, நம்ம வாகனத்துக்கும் பாதுகாப்பு. சார் வணக்கம். நெறியாளருக்கு வணக்கம், நேயர்களுக்கு வணக்கம். இந்த இன்சூரன்ஸ் அப்படின்றது இது எந்த அளவுக்கு தேவையானதாக இருக்குது, எந்தெந்த மாதிரியான வழிகளில் இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் எடுக்கலாம்? பொதுவாகவே சார், வாழ்க்கை வாழ்வதற்கே ஓகே, சுவர் இருந்தால் சித்திரம் எழுத முடியும். அப்போது மனிதனுடைய அடிப்படை வாழ்க்கை நல்லபடியாக சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்கு தான் சில கட்டமைப்புலாம் அந்த காலத்துலேருந்து வாழ்க்கை நெறிமுறைகளில் இதெல்லாம் ஒரு அத்தியாவசிய தேவைன்னு வச்சுருக்கிற மாதிரி அதில் இந்த இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். பொதுவாகவே நம்ம என்ன நினைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, யதார்த்தமான ஒரு உண்மையை சொல்கிறேன். யாராவது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து டேர்ம் இன்சூரன்ஸோ அல்லது ஹெல்த் இன்சூரன்ஸோ ஜெனரல் இன்சூரன்ஸோ நம்ம நம்பரை எப்படி அவங்க எடுத்துடுறாங்க. அவங்களுடைய பிஸ்னஸ் மோட்டிவேஷன் ஒரு பக்கம், அதை பற்றி நம்ம எல்லாருமே அவங்க பிஸ்னஸ் டெவலப்மெண்ட். அந்த மாதிரி இன்சூரன்ஸ் கால் வந்தாலே நம்ம கொஞ்சம் முகம் சுழிச்சுக்கிட்டு என்னையா ஒரே சிரமம் அப்படி நம்ம நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். நமக்கு டக்குன்னு நம்ம கோவப்பட்டுறோம், ஏதாவது ஒன்று பேசிடுறோம். அவங்களும் ஒரு ஸ்டாஃப், அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில நிதிமுறைகள் நெறிகள் இதெல்லாம் இருக்குது இல்லையா. அப்போது நமக்கும் அது பயனுள்ளதாக இருக்கிறதுக்கு தான் கூப்பிட்றாங்கன்னு நம்ம நினச்சிக்கணும். இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. நானும் இந்த மாதிரி ஆரம்ப காலத்தில் இந்த இன்சூரன்ஸெல்லாம் என்னப்பா இன்சூரன்ஸு இருக்கிற போது ஒன்றும் பண்ணலாம், நான் போனதுக்கப்புறம் என்ன தப்பா சம்பாதிச்சு அது இடத்துக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது ஒரு தவறான கருத்து. அப்படிங்கிறது என்னுடைய 52 வயதுக்கு மேலே நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன, அதனுடைய அவசியம் என்ன? மனிதனுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது 3 இன்சூரன்ஸு. ஒன்று டேர்ம் இன்சூரன்ஸ், ரெண்டாவது ஹெல்த் இன்சூரன்ஸ், மூணாவது ஜென்ரல் இன்சூரன்ஸ். முதல்ல சுருக்கமாக டேர்ம் இன்சூரன்ஸ்னால் நம்மளுடைய வாழ்க்கை எந்த காலத்துக்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதோ அதுவரையிலே நம்ம இருப்பது என்பது இயல்பு. அசம்பாவிதம் ஏதாவது ரிஸ்க் ஆகிடுத்துனா நம்மளை சார்ந்துள்ள குடும்பத்திற்கும் நாம் வாங்கி வச்சிருக்கிற சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், அதுக்கு ஒரு பாதுகாப்பு டேர்ம் இன்சூரன்ஸு ஆதரவு கரம் கொடுக்கும் என்பது சுருக்கமாக சொல்கிறேன். அப்புறம் நம்ம விரிவாக அப்படின்னு பேசலாம். ஓகே. அதே மாதிரி இப்போ சாதாரணமாக ஒரு சளி காய்ச்சல் இரும்பல் வந்தாலே முன்னெல்லாம் என்ன சொல்லுவாங்க, அது வரும் 2-3 நாள் இருக்கும், சரியாக போயிடும்னு சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் சரியாக போகிறது கிடையாது. நம்ம எந்த ஒரு சிரமம்னாலும் நம்ம மருத்துவமனைக்கு போய் தீவிரமான அதுக்கு சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம இப்போ தள்ளி இருக்கோம். எந்த வியாதி எந்த மனுஷனுக்கு எந்த வயசில் எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது. 5 வயசு குழந்தைகளுக்கு கூட டயாபெட்டிஸ் இருக்குது. நிறையா சில சொல்ல முடியாத வியாதிகள்லாம் வருது. அப்போ எதிர்பாராத விதமாக வரப்போது அப்போ நமக்கு நிதி இருக்குது பார்த்தீங்களா,
அதுக்கு ஆதரவு இல்லாமல் முழிச்சுக்கிட்டு இருப்போம். அப்போ அந்த டயத்தில் நமக்கு தேவை ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தால் சௌரியமாக இருக்கும். இது நான் யதார்த்தமாக சொல்கிறேன். இது ரைட். அப்புறம் சார் நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, கார் வாங்குறீங்க, 15 லட்ச ரூபா கொட்டு கார் வாங்குகிறோம். அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஏன் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு யோஜனை பண்ணுறோம்? எதுவுமே நடக்காதவர்களே நல்லது, நடந்துடுத்துனா தான் நம்ம அப்படியே கொஞ்சம் திங்க் பண்ணுவோம். அதனால் ஒரு ரிஸ்க்கை கவரேஜ் பண்ணுறதுக்கு இன்சூரன்ஸ்னால லைஃபாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், ஒரு பிரயாணத்தில் கூட ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ராவல் இன்சூரன்ஸு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்து கிளாஸிஃபை பண்ணிக்கணும். அதுக்கு எப்படி ஒவ்வொருத்தருடைய வயது, வருமானத்துக்கு அடிப்படையில் எப்படி டேர்ம் இன்சூரன்ஸ், அதேமாரி அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்மளுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ், ஒரு வீடு கட்டுறதோ, ஒரு கார் வாங்குறதோ, ஒரு ஃபயர் இன்சூரன்ஸு, நேச்சுரல் கலாமிட்டிஸ், எந்த டயத்தில் என்ன இயற்கை சீரழிவுகள் வரலான்னு சொல்ல முடியாது. கோவிட்னு ஒன்று வந்தது, அப்போ அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்து எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தது. எதிர்பாராமல் எப்போது நடக்கிறது தான். அந்த எப்போது நடக்கிற போது நமக்கு ஆதரவு கொடுக்கறது அந்த மாதிரி இன்சூரன்ஸுங்கிறதுக்கு பொதுவான கருத்து. ஓகே, இப்போ நம்ம ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் எதெல்லாம் கவனிக்கணும் சார்? எப்படி எடுக்கிறது? ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக சொல்கிறேங்க, கொஞ்சம் காலம் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச விவரத்தை நான் வந்து நேயர்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து சார், ஒரு குடும்பத்தில் சம்பாதிக்கக்கூடிய நபரை வச்சு அந்த குடும்பம் இருக்குது அப்படின்னா அவரை வச்சு தான் அந்த குடும்பத்தில் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் முதல்ல அவருடைய மணி மேனேஜ்மெண்ட், அவருடைய எதிர்பாராத விதமாக ஏதாவது சிரமங்கள் வந்துட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு, சேஃப்டி மெஷருக்கு தான் நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ். அப்போது குடும்ப பாதுகாப்புக்கானது முக்கியமான காப்பீடு தான் டேர்ம் இன்சூரன்ஸ். அப்போ டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். டேர்ம் இன்சூரன்ஸ் நாட் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட், அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். அதுலேயும் இப்போ சமீப காலத்தில் சில இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாகவும் இருக்குது. அது நீங்கள் அந்த தொடர்புடைய முகவர்கள்ட்ட கேட்டால் உங்களுக்கு, இல்லை சார் நான் இப்படி கட்டுறேன், எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக இருக்கணும், கவரேஜ் இருக்கணும், ரிஸ்க் கவரேஜ் இருக்குன்னு சொன்னால் அவங்க அதுக்கு வழி கட்டுவாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம ஆன்லைனில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நம்ம பண்ணிட்டு பண்ணுற போது அது முழு பலன் அடிக்காது. அந்த பலன் கிடைக்கணும் அப்படிங்கிற போது நீங்கள் அந்த முகவர்கள் கேட்டால் அதனுடைய இருக்கக்கூடிய ப்ராஸ் கான்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. அப்போது டேர்ம் இன்சூரன்ஸு கவரேஜ் சம் அஷ்யூர்டு பார்க்கணும். அப்போ உங்கள் குடும்பத்துக்கு போதுமான பாதுகாப்பு இருக்கணுங்கிறதுக்கு தான் நம்ம செய்கிறோம். அப்போ உங்கள் ஆண்டு வருமானம் 10-15 மடங்கு கவரேஜ் இருக்கணும். உங்கள் ஆண்டு வருமானத்துக்கு 10 முதல் 15% கவரேஜ் இருக்கணும். இது மெயினாக. அடுத்தது, ஆண்டு வருமானம் 10 லட்சம்னு வச்சுக்கோங்க. அப்போது உங்களுடைய டேர்ம் இன்சூரன்ஸு 1 முதல் 1.5 கோடி இருந்தால் அது சற்று பலனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அடுத்தது, டேர்ம் இன்சூரன்ஸு பாலிசி டேர்ம் கால அளவுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, சம் அஷ்யூர்ட் பீரியடு. பாலிசி காலம் உங்கள் வேலை மற்றும் வாழ்க்கை, உங்களுடைய முதிர்வு வயதான காலம் நம்ம ஒரு தீர்மானித்து 60-65 வச்சுருக்கோம். அது வரலையும் நாம் பொதுவாக இன்சூரன்ஸு இருக்கிறது ஆரோக்கியம். அது நமக்கு ஒரு உற்ற நண்பன். அடுத்தது, அந்த மாதிரி நீங்கள் பாலிசி எடுக்கிற போது கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோன்னு ஒன்று பார்க்கணும். அந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி நிறையா இருக்குது. அதில் நீங்கள் எது சிறந்ததுன்னு பார்த்து ஒரு முகவரை கேட்குறதோடு இல்லாமல் இன்னும் 2-3 முகவரை கேட்டு, எப்படி நம்ம ஒரு பொருள் வாங்கணும் இல்லை ஒரு விஷயம்னா 3 கொட்டேஷன் வாங்குகிறோம் இல்லையா, அதுமாதிரி 2-3 நிறுவனங்களில் கேளுங்க, தப்பு இல்லை. அதில் நமக்கு என்ன இன்சூரன்ஸு நமக்கு பலனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற நினச்சிட்டு அதில் வந்து நீங்கள் செட்டில், அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட செட்டில் திறன் முக்கியம். அப்போது 95%க்கு மேலே அவங்க செட்டில்மெண்ட் ரேஷியோ உள்ள நிறுவனம் மிக சிறந்த நிறுவனம். அது எதுவாக இருக்கட்டும், ஏன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் எதையும் ப்ரொமோட் பண்ணக்கூடாது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா சௌரியமாக இருக்கும். அதே மாதிரி ப்ரீமியம் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரீமியம் வந்து குறைஞ்ச ப்ரீமியம் மட்டும் பார்த்து நாம் இன்சூரன்ஸு எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு கம்பெனியாக இருக்கணும், நல்ல ஒரு கிளைம் ரெக்கார்டு இருக்கிறதா முக்கியம். அதை முதல்ல பார்த்துக்கணும். சில நிறுவனங்கள்
ப்ரீமியம் கம்மின்னு சொல்லுவாங்க. அதில் சில வசதிகள் இருக்கும், அசௌகரியங்கள் இருக்கும், ப்ராஸ்கான்ஸ் இருக்கும். அதனால் நம்ம அது ப்ரீமியத்துக்கு ஃபோக்கஸ் கொடுக்காம நல்ல ப்ரீமியம் இருக்கிறது, நல்ல கலந்து ஆலோசித்து எடுக்கிறது ஒரு பாதுகாப்பானதாக இருக்கும். அப்புறம் ரைடர்ஸ் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ்னு சொல்லுவாங்க. பாலிசியுடன் சேர்ந்து சில ரைடர்ஸ் பாதுகாப்புக்காக அதிகரிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக ரைடர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரிட்டிக்கல் இல்னஸ், அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர், ஆக்சிடென்டல் டெத்து ரைடர், அதேமாதிரி வெய்வர் ஆஃப் ப்ரீமியம் ரைடர், இது மாதிரி கேட்டகரியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம அவங்ககிட்ட கேட்கணும். இந்த மாதிரிலாம் இருக்கே சார், இதெல்லாம் இப்படியான்னு தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, இப்போ எங்கள் பதிவே பார்த்துட்டு சரி ஒருத்தர் யூடியூப்பில் சொன்னாங்க இது மாதிரிலாம் இருக்காமே சார், அது எந்த கம்பெனியில் இருக்குன்னு நீங்கள் போய் அவங்கள அப்ரோச் பண்ணாலும் அவங்களே உங்களுக்கு வழியை கட்டுவாங்க. அதேமாதிரி கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனி ரெப்யூட்டடாக இருக்கும், நல்ல ஒரு பதிவு பெற்ற அடிப்படை சாராம்சங்கள் கூடிய நிறுவனமாக இருக்கும். உங்களுக்கு அது மாதிரி இந்த எல்ஐசி ஆஃப் இந்தியா மாதிரி அரசனுடைய துறை சார்ந்த ஒரு எல்ஐசி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கும். இப்போ சில வங்கிகள்லாம் கூட நம்ம வருஷத்துக்கு ஒரு தரம் இந்த பிரைம் மினிஸ்டர் யோஜனா அந்த ஸ்கீம்லாம் உங்களுக்கு ஒரு பணம் பிடிப்பாங்க, அதெல்லாம் தவிர்க்க வேண்டாம். அது 25 ரூபாயோ 53 ரூபாயோ அந்த பீரியடுக்கு தவிர அதெல்லாம் உங்களுக்கு ஒரு உரிய பலன் கொடுக்கும். ஆயுள் காப்பீடுங்கிறதுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ். ஓகே, டேர்ம் இன்சூரன்ஸு வாங்கிறதுக்கு எந்த வயசு சிறந்தது? அடுத்த கேள்வி. 25 to 35 நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த ப்ரீமியம் இருக்குது பார்த்தீங்களா, குறைவாக இருக்கும். டேர்ம் இன்சூரன்ஸ்னால டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் பியூர் ப்ரொடெக்ஷன், இதுதான் டேர்ம் இன்சூரன்ஸினுடைய அடிப்படை சாராம்சம். இது மாதிரி ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை போட்டு இன்னும் நிறைய அதில் விஷயங்கள் இருக்குது. கால அவகாசத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் அந்த டேர்ம் இன்சூரன்ஸு நான் சொன்ன மேலே இருக்கக்கூடிய சாராம்சங்கள் அடிப்படையில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை, அந்த முகவர்களை, அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் இருப்பாங்க, அவங்க போய் நீங்கள் அப்ரோச் பண்ணியோ இல்லை தொலைபேசி மூலம் கேட்டாலே உங்களுக்கு வழி காட்டுவாங்க. அடுத்த சப்ஜெக்ட் மிக முக்கியமானது, நமக்கு அன்றாட தேவையில் இருக்கக்கூடியது இந்த ஹெல்த் இன்சூரன்ஸு. ஹெல்த் இஸ் வெல்த்தும்பாங்க. ஒரு காலம் ஹெல்த் இஸ் வெல்த், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லப்போ இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படையான ஒரு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா. ஆனால் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸு நாட் என் இன்வெஸ்ட்மெண்ட், அதையும் சொல்கிறோம். இந்த இன்சூரன்ஸ்னால டேர்ம் இன்சூரன்ஸில் மட்டும் எனக்கு தெரிஞ்ச வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்ட் பிளானாக இப்போ சமீப காலத்தில் வந்திருக்கு. இதெல்லாம் பலன் தான் கிடைக்கும். இது திரும்பி நீங்கள் 1 வருஷம் பாலிசி கட்டிட்டிங்கனாலோ அல்லது எனக்கு அதில் ஏதாவது பெனிஃபிட் இருக்குமானா இல்லை. எதிர்பாராத விதமாக ஏதாவது சிரமங்கள் வந்ததுன்னா நம்ம ஆஸ்பத்திரி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு இது ஹெல்த் இன்சூரன்ஸு பயனுள்ளதாக இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே சாமானியர்களுக்கு தெரிஞ்சது தான். இதையே நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்சூரன்ஸ்னாலே கொஞ்சம் யோசிக்க வேண்டாம். இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல் மற்றும் எதிர்பாராத நடக்கூடிய பிரச்சனைகள், அப்போ அந்த டயத்தில் இன்சூரன்ஸ் நமக்கு கொடுக்கும். நம்மளுடைய சம்பாத்தியத்தில் ஆண்டு வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு நினைக்கிறோம், அதுக்கு முன்னதாகவே உங்களுடைய சேவிங்ஸ் பண்ணணும். மினிமம் 3 months சேலரியை நீங்கள் ரிசர்வ் வச்சுக்கணும். இன்றைக்கி இருக்கிற ஜாப் செக்யூரிட்டி எதுலேயுமே கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. எந்த டயத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், எங்கே ஆட்குறைப்பு செய்கிறாங்கங்கிற சூழ்நிலையில் நமக்கு ஒரு ரிசர்வ் ஃபண்டு வச்சுக்கணும். அடுத்தது இன்சூரன்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு மீதியை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் கவனிக்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் இப்படி கவனிக்கிறதுல ஹெல்த் இன்சூரன்ஸில் என்னென்ன பார்க்கணும் அதையும் சொல்லிடலாம். நேயர்களுக்கு கருத்துக்கள் இருந்தெல்லாம் கேட்கட்டும், நம்ம தெரிஞ்ச கருத்துக்களை பயிர்வோம், பலனுள்ளதாக இருக்கட்டும். அதேமாதிரி கவரேஜ் அமௌண்ட்டு சம் இன்சூரன்ஸ்டு எப்படி, மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால போதுமான கவரேஜ் தேர்வு செய்யணும். மெடிசன்ஸ் எல்லாம் இன்றைக்கி எல்லாமே விலை ஏறி இருக்குது. ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சாதாரணமாகவே சில ஆயிரங்கள் இருந்தால் தான் உள்ளே போய் வெளியில் வர வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். அப்போது மெட்ரோ நகரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 10 to 25 லட்சம் வரையிலையும் கவரேஜ் இருக்கிறது நல்லது மெட்ரோ ஏரியாவில். ஓகே. அதேமாரி குடும்பத்துக்கு 20 to 30 லட்சம் வரையிலையும் பாலிசி எடுத்தால் அது நல்லது, பாதுகாப்பு அதிகம். இன்சூரன்ஸு ஒரு பயனுள்ளது, அதுலேயும் ஹெல்த் இன்சூரன்ஸு ரொம்ப பயனுள்ளது. அன்றாட டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய சிரமங்களுக்கு இது ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதேமாரி இன்னொரு கேள்வி வரலாம், இண்டிவிஜுவல் எடுக்கிறது நல்லதா, ஃபேமிலியாக எடுக்கிறது நல்லதா? அப்போது
இண்டிவிஜுவல் பாலிசி ஒருத்தருக்கு தான் கவரேஜ். ஃபேமிலிக்கு அப்படி எடுத்துகிட்டிங்கன்னா குடும்பத்தில் ஒருத்தருக்கு எடுத்தால் அவர் வச்சு எல்லாத்துக்கும் கவரேஜ் பண்ணி ஜாயிண்ட் இன்சூரன்ஸும் பண்ணிக்கலாம். பொதுவாக குடும்பத்துக்கு ஃபேமிலி இன்சூரன்ஸு தான் பெஸ்ட்டு. கொஞ்சம் ப்ரீமியம் கூட வரும், கூட வந்தாலும் பலன் வந்து கூடுதலாக கிடைக்கும். அதே மாதிரி வெயிட்டிங் பீரியடுன்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த வெயிட்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸோட எல்லா நோய்களுக்கும் கவர் செய்யாது. பொதுவாக இனிஷியல் வெயிட்டிங் பீரியடுன்ட்டு ஒரு 30 டேஸ் இருக்கும். அந்த 30 டேஸ்க்கு கவர் ஆகாது, அதுக்கப்புறம் தான் ஆகும். அப்போது ப்ரீ எக்ஸிஸ்டிங் க்ளோசஸ்னால் 2 to 4 வருஷத்துக்கு இல்லை அதுக்கான ப்ரீ க்ளோசஸ், தட் இஸ் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸும்பாங்க. அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸு 2 to 4 years. இது மாதிரி பார்த்து அந்த அட்மிட் பண்ணிக்கூடிய அந்த லிஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் கவர் ஆகிறதா, அதில் சிலதுக்கெலாம் பெட் சார்ஜஸ்லாம் கவர் ஆகும், சிலது கேஷ்லெஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் முகவர்கள்ட்ட நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. நல்ல சிறப்பான கம்பெனிகளை தேர்ந்தெடுத்து நம்ம பலனையும் பார்க்கணும், ப்ரீமியத்தையும் பார்க்கணும், நமக்கு நியர்பையாக இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸு அது லிஸ்டடில் இருக்கான்ட்டு பார்க்கணும். இது வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸில் இவ்வளோ தான் சுருக்கமாக இந்த கால நேரத்தில் சொல்லக்கூடியது. எஸ். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸுன்றது ஃபேமிலிக்காக எடுத்துக்கிறது பெட்டர். அதை தாண்டியும் நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி கிளைம் செட்டில் ஆகுதுன்றதை பார்த்து எந்த பிராண்டுன்றதை நம்ம முடிவு 95% செட்டில்மெண்ட் கிளைம் கொடுக்கறதுக்கு நிறுவனமாக இருக்கிறது ஒரு சிறப்பான நிறுவனம்ன்றது ஒரு யார்ட் ஸ்டிக்ஸ் வச்சுருக்கு. அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஜென்ரல் இன்சூரன்ஸ். ஜென்ரல் இன்சூரன்ஸில் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் சில விஷயங்களில் ஹெல்த்தும் கவர் ஆகுது. மோட்டார் இன்சூரன்ஸ் இருக்குது, ஹோம் இன்சூரன்ஸு. வீடு வாங்கினாலே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோடனே அதுக்கும் வீட்டையும் நம்ம வந்து இன்சூரன்ஸ் பண்ணிடுறாங்க. அது கன்சர்ன் பேங்க்கில் நம்ம லோன் வாங்கினா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் சார்ஜஸ் பிடிச்சிக்கிறாங்க. ஒரு கனரா பேங்க்லேயோ ஸ்டேட் பேங்க்லேயோ நம்ம லோன் வாங்குற போது அதுக்கு இன்சூரன்ஸ் சார்ஜஸையும் கிளைம் பண்ணி நமக்கு அதுக்கு பீரியடுக்கு தகுந்த மாதிரி ப்ரீமியம் நம்மள்ட்ட வாங்கிக்கிறாங்க. அது நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு. நேச்சுரல் கலாமிட்டிஸ்ம்பாங்க இல்லையா, நிலநடுக்கம் அல்லது வந்து இந்த மாதிரி புயல், வெள்ளம், மழை, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சௌகரியமாக இருக்கும். எல்லாத்தோட பெஸ்ட்டு ட்ராவல் இன்சூரன்ஸ். இப்போ நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணாலே ஒரு ஆப்ஷன் கேட்கும். அது சில பேர் என்ன பண்ணுறாங்க, நோன்றுவாங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா ₹1 ₹1.5 தான் இருக்கும். அதேமாதிரி ஒரு பஸ்ஸுக்கு புக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், பஸ்ஸில் எல்லாத்துலேயுமே இருக்குது. அதை நம்ம ஆப்ஷனை எஸ்ன்னு கொடுத்தா ஒரு மீகர் அமௌண்ட்டு தான். நமக்கு ஒரு பேக்கேஜஸ் ஏதாவது ஒரு காணாமல் போச்சுனாலோ இல்லை ஏதாவது ஒரு மைனர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கிற போது அது நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி ஃபயர் இன்சூரன்ஸ். இது மாதிரி நம்ம இன்சூரன்ஸில் இவ்வளவு கேட்டகரிஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்து நம்ம பண்ணுறது ஒரு ஆரோக்கியமான ஒரு எதிர்கால பாதுகாப்பு உரியதுங்கிறதுக்காக இதை சொல்கிறோம். மருத்துவ செலவு பாதுகாப்புனா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், அந்த பில்லு நமக்கு அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்கும். அந்த மெடிக்கல் பில்லுக்கு நமக்கு இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. வாகனத்துக்கு பாதுகாப்பு நம்ம மோட்டார் இன்சூரன்ஸு, அதுவும் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸாக எடுத்துடணும். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்லேயும் நிறையா டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் ப்ரீமியம் அதிகமாகும். அதில் டீப்பாக போனாக்கா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னால் அது மட்டும் அந்த வாகனத்துக்கு மட்டும் இல்லை, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நபருக்கும் பாதுகாப்பு இருக்குது, நமக்கும் பாதுகாப்பு இருக்குது, நம்ம வாகனத்துக்கும் பாதுகாப்பு. அது மாதிரி அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி கேட்கணும். டீட்டெயில்டாக நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கேள்விகள் அந்த முகவர்கள்ட்ட கேட்குறோமோ இந்த அளவுக்கு நமக்கு பலன் உள்ளதாக இருக்கும். சும்மா ஏதோ போகிறோம் இன்சூரன்ஸ் போடுறோன்னு போடக்கூடாது. அதேமாரி வீடு பாதுகாப்பு. நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ₹1 கோடி ₹1.5 கோடி வீடு கட்டுறோம், அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு சிலது அந்த மினிமம் பீரியட் வச்சுருக்காங்க, அதை கட்டிட்டு அதுக்கு நம்ம செய்யலாம். அதே மாதிரி ஃபயர் இன்சூரன்ஸ். இது மாதிரி வேரியஸ் கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இன்சூரன்ஸ் அப்படின்னா என்னென்னு ஓவர் வியூவாக நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சார். கண்டிப்பாக ஒரு புரிதலை உண்டு செய்யணும்னு நம்புகிறோம். இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களில் நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம். நன்றி. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Plan your next summer escape with Grand Royal Tours. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.